ஹலோ கைஸ், இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் டே ஒன்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டே ஒன் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி கேப்டன் பென் ஸ்டோக் டாஸை ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொல்ல இந்தியா அணி பேட்டர் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுல் களமிறங்க. ஓக்ஸ் பவுலிங்கில் கேஎல் ராகுல் பட்டுன்னு அவுட் ஆக, அதுக்கப்புறம் கருண் நாயர் மற்றும் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேர்த்துக்கும் இடையே செமையான ஒரு பார்ட்னர்ஷிப் மலர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போது கருண் நாயர் 30 ரனில் வெளியேறினார். அவருக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 30-50 கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸில் அவர் ரன் அடிச்சு அவனுக்குமார். லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இணைஞ்சாங்க சுப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வால். அவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் செமையாக போயிட்டு இருந்துச்சு. செமையாகவும் ரன்னை கில் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக ஆட ஆரம்பிச்சார். சுச்சுவேஷனை கருதி ரொம்ப பொறுமையாக ஆட ஆரம்பித்தார். அப்புறம் ஜெய்ஸ்வாலும் அந்த பக்கம் ஸ்லோ டவுன் ஆகிட்டார். அப்போ திடீர்னு ஜெய்ஸ்வால் ஒரு ஷார்ட் கில்லு 4 அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவர் 87 ரனுக்கு அவுட் ஆகிறாரு ஜெய்ஸ்வால். அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ணிட்டும் சுப்மன் கில்லும் கிளம்புறாங்க. ரிசர்வ் பண்ணிட்ட பசீரை போட்டு ஸ்லோவாக அவர் ஷார்ட் ஆட வைக்கணும்ட்டு ஒரு வழியாக அவர் அடித்து அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகி பசீர் பவுலிங்கில் ரிசர்வ் பண்ணிட்டு அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே வர நிதிஷ்குமார் லிவ் பண்ணார் பாலை. அது போயிட்டு ஸ்டெம்பில் அடிச்சு ஓக்ஸுக்கு 2வது விக்கெட்டு. அது பால் திரும்புன்றதை கணிச்சு கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும் நிதிஷ்குமார் ரெட்டி. மிஸ் பண்ணிட்டாரு. அதுலேருந்து அவர் பண்ண மிஸ்டேக்லேருந்து அவர் அடுத்த மேட்ச்சை நல்லா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ ஜடேஜா உள்ளே இறங்கினார். அதுக்கப்புறம் ஜடேஜாவும் சுப்மன் கில் அவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் மட்டும் 99 ரன் இருக்குது. செமையான பார்ட்னர்ஷிப். ஜடேஜா 41 ரன்லையும் சுப்மன் கில் மாஸ்டர் கிளாஸ் செஞ்சுரி போட்டு 112 ரன்லையும் நிற்கிறாங்க. இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 310க்கு 5 டே ஒன் முடிவில். செம்மையான ஒரு ஸ்கோர். இது அப்படியே 400-500ன்னு போயிட்டு ஃபினிஷ் பண்ண நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு 350க்கே ஆல் அவுட் ஆகாதீங்க. அதுதான் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் நடக்கக்கூடாது. 400-500க்கு போனால் செம்மையாக இருக்கும். கில்லை அப்படியே 200 கன்வெர்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் கில்லை என்னப்பா அவர் இவ்வளோ போய் கேப்டனாக போட்டிங்கன்னு சொன்ன வாயை முதல் டெஸ்ட்டில் செஞ்சுரி போட்டு மூடினாரு. இப்போ 2வது டெஸ்ட்லேயும் செஞ்சுரி போட்டு மூடுறாரு. இதுக்கு மேலே திறக்க மாட்டாங்க என்ன, ஓகேங்களா? இப்போ இங்கிலாந்து பவுலிங் பொறுத்த வரைக்கும் வீக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பவுலிங் செமையாகவே போட்டிருக்காங்க. செமையாக டாக்டிக்கலாகவுமே பவுலிங் போட்டிருக்காங்க. பட் பிச்சில் அந்த அளவுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணல பவுலிங்க்கு. அதனால தான் இங்கிலாண்டால் எதுவும் பண்ண முடியல. 310க்கு 5. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி டே 2 எந்த மாதிரி மாறுது. இங்கிலாந்து பக்கம் போகுதா இல்லை இந்தியா பக்கமே போகுதான்றதை பொறுத்து பார்ப்போம்.